அழுகிற மாதிரி தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் உற்று நோக்குகிறார்கள். எந்த மரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து கொண்டு குத்பா செய்தார்களோ அந்த மரம் அழுது கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருந்து கீழே இறங்கினார்கள். அந்த மரத்திற்கு அருகாமையில் போனார்கள். அந்த மரத்தை கட்டி அணைத்தார்கள். தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தது என்று ஹதீசுகள் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு சின்ன குழந்தை ஏங்கி போய் அழுகிற மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கட்டி அணைத்த போது அந்த மரத்தினுடைய தூண் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகையை நிப்பாட்டியது. பெருமானார் இவ்வளவு காலம் என் மேல சாஞ்சுதானே குத்பா செய்வாங்க, எந்த நபி என் மேல சாஞ்சா எனக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பானோ, எந்த நபியின் மேனி என் மீது பட்டால் என் வாழ்க்கை சிறக்குமோ அந்த நபி இன்னைக்கு என்னை விட்டுட்டு மெம்பர் படியில ஏறிட்டாங்களேன்னு ஏங்கி தவித்து அழுததாக வரலாறுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழருடைய ஒரு தோட்டத்துக்குள்ள போவாங்க. அந்த தோட்டத்தில் ஒரு ஒட்டகம் இருந்தது. பெருமானாரை பார்த்தவுடன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தது. கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஹதீஸினுடைய வார்த்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த உடனே ஏங்கி போன ஒரு பிள்ளை தாயையோ தந்தையையோ பார்த்தால் எப்படி தேம்பி அழுவார்களோ அதே அழுகை பெருமானாரை பார்த்த அந்த ஒட்டகத்தின் அழுகை. அந்த ஒட்டகம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நபியை நோக்கி வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் திமிலை தடவி கொடுத்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அழுகை நிறுத்தியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்பா அழுகிறேன்னு கேட்டாங்க. அந்த ஒட்டகத்திட்ட பேசினாங்க. அது காரணத்தையும் சொன்னது. ஹதீசுகள்ல பதிவு செய்யப்படுகிறது. யா ரசூலல்லாஹ், என்னுடைய எஜமான் எனக்கு நிறைய வேலைகளை கொடுக்கிறான், நிறைய சுமைகளை கொடுக்கிறான், ஆனா சரியா உணவு கொடுக்கிறது இல்ல, வேலையை மட்டும் வாங்கிக்கிறான், அநியாயம் செய்கிறான், கேட்பதற்கு நாதி இல்லை. தாங்கள் தான் கேட்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். ஒட்டுமொத்த படைப்பினங்களுக்கும் ரஹமத்தாக அல்லாஹ் உங்களை ஆக்கி இருக்கிறானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர் யார், வரச் சொல்லுங்கள் என்றார்கள். வந்தார் அந்த சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் அடியாரே, வாயில்லாத ஜீவன் விஷயத்திலே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்துக்கோங்க.